ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா இருக்கா இல்லைனா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் கொடுக்குறது நல்லா இருக்கா அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 7. ரென்பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனியோட ஓர்டர் வந்துட்டு அந்த கார்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு வயசானவன்ட்ட கேட்காம அவன் சொல்ல முடியாதுன்னு சொன்ன உடனே கத்தியை வச்சு குத்தி கொண்டுருந்தாங்க. ஹாசலையும் வந்துட்டு அந்த மருந்து செய்யறதுக்காக நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்திருக்கான். இவ்வளோ பெரிய இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஓ வாங்க மிஸ்டர் கோஜனோகா, ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் மேட் ஆயிடுச்சு வரீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்கவும் எஸ் சார் அப்படின்னு சொல்லி ஹாசல் சொல்றான். தேவையான எல்லா மெட்டீரியலும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பட்லர் காமிக்கிறாரு. எம்ப்ரோஷா செய்யறதுக்கு அந்த எம்ப்ரோஷா ஃபிளவர் வேணுமே அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்குன்னு சொல்லவும் எம்ப்ரோஷா ஃபிளவருக்கு பதில் ஆல்டர்னேட்டிவா தான் அந்த ரீஸோட கண்களை வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓ அப்படின்னா அந்த ஃபிளவர் இன்னும் வேல்யூபிள் போலியா, அது எனக்கு கிடைக்கணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். காடஸ் உங்களோட ஆசீர்வாதங்களையோ வளங்களையோ எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஸ்பெல்ல ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோ கடுப்பாகி அந்த காடஸை பத்தி பேசினாலே எனக்கு ஏறச்சலா வருது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெல்லை நம்ம ஹீரோவே டக்குன்னு கம்ப்ளீட் பண்றான். நான் ஃபுல் ஸ்பெல்லையும் சொல்லவே இல்லைன்னு ஹாசல் யோசிக்கவோ இல்ல நீ சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அந்த கர்ஸை போக்குறதுக்காக இவங்க இப்போ அந்த போர்ஷனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆம்ப்ரோசியா ஃபிளவரை வந்துட்டு அந்த ரோபியைஸ் அதிகமாக சாப்பிடுங்கிறதுனால அதோட கண்கள் கிட்ட இருந்து அந்த ஃபார்முலாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆம்ப்ரோசியா ஃபிளவருக்கு நல்ல வேல்யூ இருக்கு, அதை எப்படியாச்சும் நான் என்னோட ட்ரேடிங் கம்பெனியில் வைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ ஒரு போர்ஷனை ரெடி பண்ணிருக்காங்க, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ மற்ற ரெண்டு போர்ஷனுமே டக்குனு அவங்க ரெடி பண்ணி முடிக்கிறாங்க. டே அந்த பாட்டில் ஒழுக்கா அப்படிடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ அந்த பட்லர் கதவை திறக்கவோ பயந்தவன் கீழே விட்டுருதான். நம்ம ஹீரோ டக்குனு ஒரு பாட்டில் பிடிக்கிறான், இன்னொரு பாட்டில் கீழே விட போகுது. கண்டிப்பா என்னால பிடிக்க முடியாது, என் உடம்புலையாச்சும் சேஃப்டியா விழுற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ தலையை போய் முட்டிக்கிடுதான். அவனை அப்புறமா ஒன்று வச்சுக்கிடுதாண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த மருந்து ஒர்க் ஆச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ அதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பட்லர் சொல்றான். அவனுக்கு அடிபட்டு போய் இருக்கு, என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். கோசனோகா அவங்களை கியூர் பண்ணலான்னு கிட்டக்கு போனா அவங்க ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டாங்க, அவங்க என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இது ஒரு லெவல் 8 கார்ஸ் மார்க்குங்கிறதுனால கியூர் பண்ண போனாலுமே அட்டாக் பண்ற மாதிரி அந்த கார்ஸ் தான் அவங்கள ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஹாசல் சொல்றான். ஃபர்ஸ்ட் சாதாரண ஒரு ஃபீவர்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறமா அவங்க கண்ணு ரெட் கலர்ல மாறிச்சு, அவங்க முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த கண்டிஷன்ல வந்து இருக்காங்கன்னா அவங்கள எப்படி காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம வருத்தப்படவும் நான் அவங்களை பிடிச்சி வைக்கிறேன், நீங்க மருந்து கொடுங்க. ஹாசல் நீ போயிட்டு பேலன்ஸ் இருக்கிற மெட்டீரியல் இன்னொரு போர்ஷன் ரெடி பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா லெவல் 1ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஜஸ்ட் ஒரு பார்வை தான் பாக்குறான், இவனால மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு ஹாசல் சொல்லுவோம். ஆமா நானும் அவர் திறமையை பார்த்தேன் அப்படின்னு அந்த பட்லர் சொல்றான். உங்க வைஃப் ரூமை காட்டுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ள போறான். ஃபர்ஸ்ட் செஞ்ச இந்த போர்ஷன் கீழே சிந்தி கிடக்குது, இதோட வாசனைக்கு அவங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க இப்ப கதவை உடச்சுக்கிட்ட அவ வெளியே வரா. நான் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப என்னோட சிஸ்டர் டெய்லி என் மேல ஜூடோ பிராக்டிஸ் பண்ணுவா, அப்ப என்னால அதை தடுக்க முடியாது, பட் இப்போ இருக்கிற என்னால அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டக்குன்னு போயிட்டு அவளை ஒரு லாக் போடுறான். சீக்கிரம் மெடிசனை கொண்டு வாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். இப்போ அவனுமே வந்துட்டு அவன் வைஃப் வாயில ஊத்தவுமே அவ இப்ப நார்மலா ஆயிருதா. நீ உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, இதுக்கப்புறம் நீ நார்மலா தூங்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ அடுத்து அவனோட பொண்ணு ரூமுக்கு நம்ம ஹீரோ போறான். காய் அப்படிங்கிற அந்த பவரை யூஸ் பண்ணி அவ எங்க இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோ கரெக்டா வரவோ டக்குன்னு லாக் போட்டுருக்கான். அவளையும் சரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் போர்ஷனை ரெடி பண்ணிட்டு ஹாசல் ஓடி வந்து அதை கீழே போட்டுருதான். நல்ல வேலை இந்த தடவை அந்த பட்லர் அதை பிடிச்சிருந்தான். நெக்ஸ்ட் பொண்ணோட ரூமுக்கு போகவும் ப்ளீஸ் வேண்டாம் கிட்ட வராதிங்க, நான் உங்களை அட்டாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இவ இன்னும் ஃபுல்லா மான்ஸ்டரா மாறல போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இப்ப திடீர்னு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரா. இவளையும் அசால்ட்டா நம்ம ஹீரோ லாக் போடுறா. இப்ப மருந்து கொடுத்து காப்பாத்திருந்தாங்க. உங்களுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் கோசனோகா அப்படின்னு அவர் சொல்லவோ பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். உங்க தரமெல்லாம் வேற லெவல்ல இருக்கு, உண்மையிலே நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும் நான் ஒரு சாதாரண மெர்ச்சன்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். எப்படியோ என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டு டியர் காடஸ் உங்களுக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோ கடுப்பாவறான். டோமவே மியோ நீங்க எதுக்காக இங்க வெயிட் பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் உங்களோட ஃபாலோவர்ஸ் நாங்க, நீங்க எங்க போனாலும் அங்க தானே வருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப திடீர்னு இவங்க மேல ஒரு அட்டாக் நடக்குது. நம்ம ஹீரோ மட்டும் தப்பிச்சுட்டான், அந்த மாஸ்க் போட்டவன் தப்பிச்சிட்டானா, சரி மத்த 2 பேர் மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு அந்த அட்வென்ச்சரர் பாக்குறான். டோமவேவும் மியோவோ எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க 2 பேருக்கும் எதுவுமே ஆகல. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. நம்ம பவர்ஸை காமிக்க கூடாதுன்னு தான் நான் அதை டாச் பண்ணி தள்ளி வந்தேன், நீங்க ஏன் டாச் பண்ணலாம் நம்ம ஹீரோ கேட்கறான். இவங்க கூட சண்டை போடுறது ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிற மாஸ்டர், ஐ மீன் இவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி டோமவே சொல்றா. கிட்டத்தட்ட 20 அட்வென்ச்சரர்ஸ்க்கு மேல அந்த இடத்துக்கு வராங்க. ஹே லேடிஸ், இவ்வளோ பேர்கிட்ட கண்டிப்பா அவங்களால மோத முடியாது, நீங்களும் ஏன் பக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் எங்க மாஸ்டருக்கு துரோகம் பண்ணிட்டு நாங்க வரமாட்டோம் டோமவே சொல்றா. சரி எவ்வளவு தருவ அப்படின்னு சொல்லி மியா கேட்கவும் 10 கோல்டு காயின் தரேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரி அப்படின்னா நான் அந்த பிரச்சனையில தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து போயிருந்தா. கோல்டு காயின் நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவ ஓரமா போய் உட்காந்துருதா. இது ரொம்பவே ஜாலியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி டோமவே என்ஜாய் பண்றா. என்ன மாஸ்டர் நான் கரெக்டா பண்ணனா, நானும் சேர்த்து சண்டை போட்டா இங்க பெரிய அழிவே கிரியேட் ஆகும் அப்படின்னு மியா டெலிபதி மூலியமா சொல்லவோ கரெக்டா பண்ண மியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டெலிபதி மூலியமா சொல்றான். ரென்பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்காதுல்ல அப்படின்னு அந்த அட்வென்ச்சரர் சொல்றான். டோமவே யாரையோ கொன்றாதா, உயிரோட விட்டு வை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டோமவே அட்டாக்
அட்டாக் பண்ற எல்லாத்தையும் டாஷ் பண்ணிட்டு தான் இருக்கா. எதனால டாஷ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும், சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாஸ்டர் எல்லாம் ஒன்னு சொல்லுவாங்களே, அதை நீங்க இன்னும் சொல்லலன்னு சொல்லவும், அரைச்சா அதை நான் சொல்லி ஆகணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த மாஸ்க் போட்டவன் லெவல் 1 தான், அவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. டாமவே இவங்களுக்கு ஒரு பாட கத்துக்கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பாவா எல்லாத்தையும் பொழந்து கட்டுறா. டாமவே ஒருத்தையே எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இருக்கா. நீங்க 2 பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்கீங்களா அப்படின்னு டாமவே கேட்கவும், ஹே எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி அவன் மியாவை பார்த்து கேட்கவும், மறந்துட்டியா நான் இதுல தலையிட மாட்டேன்னு தான் சொன்னேன் மியா சொல்லவும், அப்படின்னா உனக்கு கோல்ட் காயின் வேணாமா அப்படின்னு நம்ம கேட்கறான். நீ செத்ததுக்கு அப்புறம் கூட உன்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட முடியும் அப்படின்னு அவ சொல்றா. டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி ஒருத்தர் தப்பிச்சு போகலான்னு போக டக்குன்னு நம்ம ஹீரோ அவனை போய் பிடிச்சிருக்கான். இப்போ ஒரு ஷார்ட் ஸ்வாடை எடுத்துக்கிட்டு அவன் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். பரவாயில்ல உன்னோட ஸ்வாட் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அவன் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது டாமவே அசால்ட்டா அவனை அடிச்சு போட்டு அவனை குத்தலான்னு போகும்போது, அவ்வளவுதானா நான் சாக போறேன்னா அப்போ அந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கவும், அவன் மெமரிஸ்ல இருக்கிறத மியா பார்த்துட்டு சரி பொழைச்சுப்போ அப்படின்னு சொல்லி அவனை விட்டுறதா. அப்படின்னா நீங்க என்ன கொலை பண்ண போறது இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த ரெண்ட் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனி எங்களுக்கு பண்ணதுக்கு அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். அதனாலதான் அவன் ஃபேமிலியில இருக்கிறவங்க தூங்குற மாதிரி ஒரு கார்ஸை போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஆனா அது அவங்கள மான்ஸ்டர்ல மாத்திருக்கு அப்படின்னு டாமவே கேட்கறா. டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ரெண்ட் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனியால நிறைய அட்வென்ச்சரர்ஸ் பாதிக்கப்படுறாங்க. அட்வென்ச்சரர்ஸ் நம்பி தான் அவங்க குடும்பமே ஓடிட்டு இருக்கு. ஆனா ரெண்ட் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனியோட அந்த அட்வென்ச்சரர் கொஸ்ட் எடுக்கிற சில பேர் காணாம போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோம். அந்த வயசானவன் தான் வந்துட்டு கார்ஸ் நம்ம போடலாம், இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அவங்க தூங்க மட்டும் தான் செய்வாங்கன்னு சொன்னதுனால தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான் மாஸ்டர், அவன் மெமரிஸ்ல செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி டாமவே நம்ம ஹீரோ கிட்ட டெலிபதி மூலியமா சொல்றா. சரி நீ போலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்பவும் தேங்க்ஸ் நம்ம கிளம்புறான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி மியா பிடிச்சிட்டு என்னோட காசு எங்கன்னு கேட்கறா. ஓ இந்தாங்க அப்படின்னு நம்ம கொடுக்கவும், அவன் வச்சிருந்த மொத்த காசையும் அவளே எடுத்துக்கிட்டா. 10 காயின் தானே சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவன் மறைக்கிறா. இங்க பாருங்க யங் மாஸ்டர், நான் காசு சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மியா காமிக்கிறா. ஐயோ பாவம் இவன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரெண்ட் பிரான்ச் ஓனர் கிட்டயும் அவன் போய் மன்னிப்பு கேட்கறான். இவன் செஞ்ச பாவத்துக்கு இவனை கொன்னாதான் கரெக்டா இருக்கும்னு அந்த பட்லர் சொல்லவோ, மிஸ்டர் கோஜனோகா மேல எனக்கு மரியாதை இருக்கு, என் ஃபேமிலியில எல்லாரும் சரியாயிட்டாங்க, சோ அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன். ஆனா உன்னோட அட்வென்ச்சரிங் இனிமே கம்மியாகும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நான் இதுக்கப்புறம் அட்வென்ச்சரிங்கே பண்ண போறது இல்ல, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரின்னு அவங்களும் இவனை மன்னிச்சு விட்டுருந்தாங்க. ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற அந்த குழந்தைங்கள தூரத்துல உட்காந்து இவன் பார்த்துட்டு இருக்கான். இவங்க தான் அந்த குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி டோமவே கேட்கவும், இவங்களுக்காக தான் நான் வாழ்றதே, என்னோட அட்வென்ச்சரிங் காசு எல்லாமே அந்த ஆர்ஃபனேஜ்க்கு தான் கொடுப்பேன். இந்த ஆர்ஃபனேஜ்க்கு மட்டும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்றான். ஆமா இந்த குழந்தைங்களை பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம கேட்கவும், அது ஒரு சீக்ரெட், உன்னோட அந்த ஸ்வாடை நான் உடச்சல்ல, அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி புது ஸ்வாடை கொடுக்குறா. இது ஒரு கட்டானா டுவார்ஃப்னால ஸ்பெஷலா மேக் பண்ணப்பட்டது நான் சொல்லவும், இது சூப்பரா இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறான். நான் போனதுக்கு அப்புறம் இதை நீ வித்தரலான்னு தானே பிளான் போடுற, அதுக்கு பதில் நீ எனக்கு கீழே வேலை பாரு, எனக்கு ஒரு ஸ்பை ஆயிரு அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், உங்களுக்கு நாய் மாதிரி அடிமையா இருக்க சொல்றீங்களா நம்ம கேட்கறான். இல்ல நீ பணத்துக்கு வேலை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறைய காசை கொடுக்குறா. என்னோட இம்பார்ட்டன்ட் வேலையை நீ பார்த்தா உனக்கு இம்பார்ட்டன்ட் ஆனதை நான் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். கோஜனோகா இங்க ஒரு ட்ரேடிங் கம்பெனி ஆரம்பிக்கிறான், நம்ம வளர்ச்சிக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்ட் பிரான்ச் ஓனர் சொல்றான். அப்படின்னா இவங்க கெட்டவங்க தான் போல, இதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டோமவே நினைக்கிறா. ஒரு வழியா எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம ஹீரோ ரிலாக்ஸா எல்லாருக்கூடயே உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்க 3 பேராலையும் இந்த டெமி பிளேன்ல ஒரு பெரிய பிரச்சனை, டோமவே மியோ யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஏமா சொல்றா. பிரச்சனை இல்லைன்னு நினைச்ச திரும்பவும் பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடும் நெக்ஸ்ட் எபிசோடும் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நார்மலா போகிற மாதிரி தெரியலாம், பட் கொஞ்சம் நீங்க பொறுமையா பாருங்க, ஏன்னா அதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். இந்த ரெண்ட் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனிக்கு போன அட்வென்ச்சரஸ் நிறைய பேர் காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி தான் அவனை பழி வாங்கணும்னு இந்த கார்ஸை வந்து ஒரு அட்வென்ச்சரர் போட்டிருக்கான். பட் நம்ம ஹீரோ போய் இப்ப காப்பாத்திட்டான். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு கோஜனோகா ட்ரேடிங் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருப்பான். ரெண்ட் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனியோட ஓனருக்கு வந்துட்டு அவனோட பிசினஸ் பாதிக்கப்படுமோ நம்ம ஹீரோவால அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல ஒரு கண் வைக்க சொல்லி அந்த பட்லர் கிட்ட சொல்லியிருப்பான். இதை டோமவே கேட்டுருதா. ரெண்ட் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனியில் இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனா, நம்ம ஹீரோக்கு அவனால பாதிப்பு வருமா, என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.